மனசுல தோணுனதை பத்தி பேசி நேத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. உடனே ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க, மாடி தோட்டத்தை பத்தி பேச சொன்னா வேற எதையோ பேசிட்டு இருக்கீங்க, மூடிட்டு இருங்க அப்படின்ட்டாரு. சரிங்க, இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். 2-3 நாள் ஒரு வேலையா இருந்துட்டேங்க, அதனால மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்த முடியல. தண்ணி ஊத்தாத இருந்தது என்ன ஆகுது, கிருணி பழம்லாம் பழுக்க தொடங்கி சூப்பரா அறுவடைக்கு தயாரா இருக்குங்க. போன வருஷம் அதுக்கு போன வருஷம் அதாவது முருங்கை மரம் வளர்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே வருஷத்துக்கே இந்த மாதிரி 2 காய் தான் எனக்கு கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் 10 காய்கள் அறுவடை பண்ணிட்டேங்க மாடி தோட்டத்துல. வெண்டைக்காய் செடிகள் மாடி தோட்டத்துல நிறைய இருக்கு. ஆனா டெய்லி டெய்லி இந்த வெண்டைக்காய் அறுவடைக்கு தயாராயிட்டே இருக்கும். இந்த 2 நாள் தண்ணி ஊத்தலன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால சோகம் உச்சக்கட்ட சோகம் ஆயிடுச்சுங்க. ஒரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் முத்தி போய் கீழே போட்டா பரவாயில்ல, 4ம் அருமையான முள்ளு வெண்டைக்காய், சூப்பர் வெண்டைக்காய். ஆனா என் பொண்ணு மட்டும் கேட்டுட்டே இருந்தது 2 நாளா, மாடியில நிறைய வெண்டைக்காய் செடி இருக்கு, நான் வேணா போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவா, இதுலயாவது காய் இருக்க போகுது, நான் பறிச்சுட்டு வந்துடுவான்னு கேட்டுட்டே இருந்தது. நான் கம்முனரு, வாய மூடுன்னு இதையே சொல்லிட்டே இருந்தேன். பொதுவாவே பசங்களுக்கு நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்கோம்னாலே அடிக்கடி மாடிக்கு போவாங்க பாத்தீங்களா, அப்ப என்னென்ன செடிகள் இருக்குன்னு தெரிய வந்துடும். அப்ப வந்து இந்த காய்கள் இந்த பழங்கள் இருக்கே, இதுக்கு ரெடி ஆயிடுச்சா தயாராயிடுச்சா நம்மள கேட்டுட்டே இருப்பாங்க. என் பொண்ணை வச்சு வெண்டைக்காவை அறுவடை பண்ணிருக்க வேண்டியது, ஆனா வீணா போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க. அதே மாதிரி இந்த கொத்தரங்கெல்லாம் பாருங்களேன், எப்போதும் வெயிலுக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல நிறைய இருக்கும், அதை வந்து இன்னைக்கும் நாம அறுவடை பண்றோம். வெண்டைக்காய் தான் வீணா போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு முட்டைக்கோசு கதையும் இன்னைக்கு காலிங்க. எப்போதுமே முட்டைக்கோசு அறுவடைக்கு தயாரா இருக்குது, நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் இது மே மாசம் வந்துருச்சு இல்ல, சின்னதுலயே சிலதெல்லாம் அறுவடைக்கு முத்தி போயிடும். ஒண்ணு வந்து அந்த மாதிரி முத்தி போய் ஒரு க்ரோ பேக்ல அப்படியே சாஞ்சு போய் கிடந்ததுங்க. எடுத்து பார்த்தா அதுல ஒரே எறும்பு, அதாவது மண்ணுல சாஞ்சதுமே மண்ணுல இருக்க பூச்சி எறும்புலாம் வந்து அந்த முட்டைக்கோசுல ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதை திறந்து பார்த்தப்போ ஒரே பூச்சிலாம் அரிச்சு எறும்புலாம் அரிச்சு சாப்பிட வந்து தகுதி இல்லாதத உகந்ததா இல்லாம இருந்தது. நான் வெண்டைக்காய், கிருணி பழம், முருங்கைக்காய், கொத்தரங்காய், முட்டைக்கோசுன்னு என்னென்னவோ அறுவடை பண்ணிருக்க வேண்டியதுங்க ஒரே நாள்ல இந்த அக்னி நட்சத்திர வெயில்ல. ஆனா பாருங்க, வெண்டைக்காவும் போச்சு, முட்டைக்கோசும் போச்சு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்குங்க. நான் வந்து எப்படா இந்த 27 நாள் கடந்து போகும்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வந்தா அப்படியே வந்து இந்த டெம்பரேச்சர் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் அடிக்கடி மழை பெய்யும், மாடி தோட்டம் வந்து செழிப்பா சிரிப்போட காட்சி அளிக்கும். அதே மாதிரி நம்ம வச்சோம் பாத்தீங்களா செடி, அதோட வளர்ச்சி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். ஹாப்பி கார்னிங்.